சரி, இதெல்லாம் கூட பரவாயில்ல சார். அவராவது சினிமாவில் நடித்து சம்பாதிச்சாருங்களாம். இவங்க பரம்பரையாக அரசியலில் இருக்காங்க. நமக்கு திருமாவளவன் ஒருத்தர் இருக்காருல்ல, அவருக்கு வேளச்சேரியில் ஒரு ஸ்கூல் இருக்குது சார். அவருக்கு வேளச்சேரியில் ஸ்கூல் இருக்குது சார். ப்ளூ கிராஸில் ஏதோ ஒரு பேரில் இருக்குது. நம்ம பேர் என்ன எடுத்துக்கலாம், நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன், அதை போட்டுடலாம் நீங்கள். ஸோ அந்த பள்ளியிலையும் சிபிஎஸ்சி ஸ்கூலு ஹிந்தி சொல்லி தராங்க. 9 கிரவுண்டில் இருக்குது சார். 9 கிரவுண்டு. ஒரு கிரவுண்டு ஸ்கூல் வைக்கணும்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் 40 அடி ரோடு இருந்தால் தான் தினம் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் வருவாங்கன்னு பர்மிஷன் சிபிஎஸ்சி கொடுக்கும். ஸோ 40 அடி ரோட்டில் வேளச்சேரியில் இருந்தால் கிரவுண்டு 4 கோடிக்கு கீழே கிடையாது. 9 கிரவுண்ட்னா 36 கோடி. அதில் பில்டிங் இன்னொரு 5-10 கோடின்னா 50 கோடி ரூபாய் திருமாவளவன் கட்டி வச்சிருக்கிறார். ஸோ இதில் யார் கட்டளைங்கிற இதுலேயும் ஹிந்தி தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ எல்லாருக்கும் தமிழ் மீது பற்று இருந்தால் அவங்க என்ன பண்ணியிருக்கணும், இவர் நம்ம சமச்சீர் கல்வின்னு கொண்டு வந்தார் பாருங்க திரு கருணாநிதி, அதை எல்லாம் சிபிஎஸ்சி தான் நடத்துகிறாங்க. ஸோ இதில் 60,000 கோடி இருக்குது. ஆனால் எல்லாருமே அப்படின்னு இல்லை.